Hi students, நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் 7th chapter ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவியல் இந்தியா பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1700 வரைக்கும் என்னென்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்துட்டு நடந்ததுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு நார்த் சைடில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இஸ்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா த சோலா எம்பையர் இன் சவுத். ஸோ சவுத்தில் சோலா எம்பையரோட அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்ன இருந்தது. The territorial expansion of Chola Empire began under Rajaraja I. ஸோ ராஜராஜா 1 இவரோட டைமில் தான் வந்துட்டு சோலா எம்பையரோட டெரிட்டரி வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. The Pallava kingdom had already been assimilated into Chola kingdom. ஸோ இந்த பல்லவா கிங்டமும் சோலா கிங்டமும் ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே இந்த கிங்டம். த பாண்டியா கிங்டம் ரிமைன்ட் இண்டிபெண்ட் பட் வாஸ் ஏ சப்ரிவென்ட் டு சோலாஸ். The empire expanded further under Rajendra I, who had successfully taken his armies as the far to the northeast as the river Ganges. ஸோ இந்த பல்லவா கிங்டம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு இண்டிபெண்ட்டாகவே இருந்தாங்க, ஆனால் சோலாஸு கீழ் இருந்தாங்க. ஸோ இந்த சோலா கிங் வந்துட்டு அவங்களோட எம்பையரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா ராஜேந்திர I அப்படிங்கிற ஒரு சோலா கிங்கு. ஸோ அவர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தார். எங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடு ரிவர் கங்கா இருக்குல்ல, ரிவர் கங்காவோட நார்த் ஈஸ்ட் சைடு வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஹி ஆல்சோ சென்ட் நேவல் எக்ஸ்பெடிஷன் எகெயின்ஸ்ட் த சலீந்திரா கிங்டம் அட் ஸ்ரீவிஜயா இன் இந்தோனேஷியா, கடாரம், கெதக் அண்ட் சிலோன். ஸோ இவங்க வந்துட்டு நேவல் பவர்ஸையும் வந்துட்டு எங்கே சென்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீவிஜயா அப்படிங்கிற கிங்டத்துக்கு, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த கிங்டம், அண்டு கெதாவில் இருக்கக்கூடிய கேதந்திரம் அப்படிங்கிற ஒரு கிங்டம், அண்ட் சிலோன் அதாவது ப்ரெசன்ட் ஸ்ரீலங்காவுக்கு எல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. This earned him the title the Chola who had conquered the Ganga and Kadaram. ஸோ இதை இப்படி அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு டைட்டில் வருது. என்ன டைட்டில்னா the Chola who had conquered the Ganga and Kadaram, அதாவது கங்கையும் கதரமும் கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க. சிலோன் ரிமைண்ட் ஏ ப்ராவின்ஸ் ஆஃப் சோலா எம்பையர் ஃபார் ஃபியூ டிகேட்ஸ். ஸோ சிலோனுங்கிறது வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தான் வந்து சிலோன். அந்த ஸ்ரீலங்கா வந்துட்டு சோலா எம்பையருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சோலாக்கு எம்பையர் கீழேயே தான் இருந்து ஸோ ரொம்ப நாளுக்கு. த எம்பையர் வாஸ் ஃபர்தர் கன்சாலிடேட்டட் த்ரூ மேரேஜ் வித் ஈஸ்டர்ன் சௌலக்கியாஸ் அண்டர் ராஜேந்திராஸ் கிராண்ட்சன் குலட்டோங்கா I அண்ட் எக்ஸ்டெண்டட் அப் த பார்டர் ஆஃப் ஒரிசா. ஸோ வந்துட்டு இந்த எம்பையர் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்களோட எம்பையர் வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணுறாங்க. எது மூலியமான மேரேஜ் இது மூலிமா, அதாவது அவங்க பொண்ணை கட்டிக்கிட்டா அவங்களோட கிங்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நிதி மாதிரி இருக்கும். ஸோ அது மூலிமா அவங்களோட நிதை வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணுறாங்க அவங்க கிங்டத்தை. Maritime trade with Southeast Asia and China expanded greatly during Chola period. ஸோ சோலா பீரியடில் தான் வந்துட்டு சைனாக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் உள்ள அந்த மேரிடைம் ட்ரேட் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. The continued interaction with Tamil merchants result in the spread of influence of Indic culture and art into the Southeast Asia, as seen in the magnificent temples of Angkor Wat in Cambodia. ஸோ இந்த கண்டினியூ இன்ட்ராக்ஷன், அதாவது சைனாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கும் நடுவில் அந்த ட்ரேட் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ அதோட அந்த இன்ட்ராக்ஷன் வந்துட்டு கண்டினியூ ஆகுது தமிழ் மேட்சஸ் கூட. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது இந்திக் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்குது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு. ஸோ அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஆர்ட்லாம் வருது. ஸோ அவங்க ஆர்ட்டை வந்துட்டு நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஆங்கூர் வாட் அந்த டெம்பிளில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கூர் வாட் அப்படிங்கிற அந்த டெம்பிளில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சோலா பீரியடில் வந்துட்டு சவுத் சைடில் சோலா எம்பையர் இப்படி தான் வந்துட்டு அங்கே பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விஜயநகர் அண்ட் சவுத் இந்தியா ஆஃப்டர் சோலாஸ். ஸோ விஜயநகர் எம்பையர் அண்ட் சோலாஸுக்கு அப்புறம் சவுத் இந்தியா வந்துட்டு எப்படி இருந்தது. The Chola Empire began to decline after the middle of 13th century. ஸோ 13th centuryயோட பாதியில் இடையில வந்துட்டு சோலா எம்பையர் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. The last known Chola emperor was Rajendra III. ஸோ லாஸ்ட் சோலா கிங் யாருன்னா வந்துட்டு ராஜேந்திரா III. The empire died out in 1279 AD. ஸோ இந்த ராஜேந்திரா II வந்துட்டு எப்போ இறக்குறாருன்னா 1279 ADயில் இறந்துடுறாரு.
several power centers came up after this in the region. ஸோ இவருக்கு அப்புறம் நிறைய பவர்ஸ், அதாவது இந்த ராஜேந்திரா 3 இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பவர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. Further to the south, the Pandya kings again sought to regain the glory they had lost under the Cholas. ஸோ சோலாஸு கீழே அவங்க பாண்டியாஸ் வந்துட்டு சோலாஸ் கிட்ட தோத்துட்டாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜேந்திரா 3 இறந்ததுக்கு அப்புறம் இந்த பாண்டியா கிங்ஸ் வந்துட்டு எகெயின் அவங்களோட க்ளோரியை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. சோலாஸு கிட்ட போகிறக்கு டிஃபீட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பாண்டியாஸ் வந்துட்டு எடுக்கிறாங்க. Many brilliant Pandya kings like Jatavarman and Sundara Pandian ruled at the end of 13th century. ஸோ பாண்டியா கிங்ஸில் நிறைய பிரில்லியன்ட் கிங்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்துட்டு ஜட்டவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டியன் ரூலர். அவர் தான் வந்து 13th centuryயோட எண்டு வரைக்கும் ரூல் பண்ணார். Further to the north was the Hoysala kingdom with its capital at Bellur and later Helbido. ஸோ வந்து இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நார்த் சைடில் வந்துட்டு இன்னொரு கிங்டம் இருக்குது. அந்த கிங்டம்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு ஹோசலா கிங்டம் அப்படிங்கிறது. அதோட கேபிட்டல் என்னென்னா பெல்லூர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. This kingdom extended through much of the present day state of Karnataka. ஸோ இந்த கிங்டமும் வந்துட்டு அவங்களோட கிங்டத்தை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எந்த பிளேஸ்லாம் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கர்நாடகா பிளேஸில் நிறையா பிளேசஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆனாங்கிறாங்க. The Kattiyas ruled from Warangal, அதாவது தெலுங்கானா, while the Yadavas ruled in Devagiri until Devagiri fell to Alauddin Khalji's forces at the end of 13th century. ஸோ தெலுங்கானா அதாவது கட்டிகியாஸுங்கிறது வந்துட்டு அவங்களும் ஒரு ரூலர் தான். அவங்க வந்துட்டு வாரங்கள் அதாவது ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவை வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யாதவாஸ் வந்துட்டு தேவகிரியை ரூல் பண்ணுறாங்க. எப்போ வரைக்கும்னா அலாவுதீன் கல்ஜியோட ஃபோர்ஸஸ் வந்துட்டு அந்த தேவகிரியை கான்கர் பண்ணுற வரைக்கும், ஸோ 13th century எண்டு வரைக்கும் அவங்க ரூல் பண்ணுறாங்க. Khalji's forces at the end of 13th century. These states did not exist in peaceful cooperation and the region was beset by many internal affairs and conflicts. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாகவே இல்லை. அந்த ரீஜன் எல்லாமே அந்த ரீஜனுக்குள்ளேயே வந்துட்டு இன்டர்னல் அஃபேர்ஸ் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நிறைய இருந்ததுங்கிறாங்க. The establishment of Kingdom of Vijayanagar was the most momentous development in the history of South India in medieval period. ஸோ சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி மிடிவல் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர் கிங்டத்தோட எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க. The kingdom was established by Harihara and Bukka, 2 brothers. ஸோ இந்த கிங்டத்தை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா, 2 brothers, அதாவது ஹரிகரா புக்கா அப்படிங்கிற அந்த 2 brothers வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. They were the first rulers of Sangama dynasty. ஸோ சங்கமா டைனாசிட்டியோட ஃபர்ஸ்ட் ரூலரும் வந்துட்டு இவங்க 2 பேர் தான், ஹரிஹரா அண்ட் புக்கா. They founded a new capital city on the southern bank of Tungabhadra, which they named Vijayanagara City of Victory. அதாவது வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ கேபிட்டலில் வந்துட்டு கொண்டு வராங்க இந்த விஜயநகர் எம்பையருக்கு. அது எங்கே இருக்குன்னா துங்கபத்ரா ரிவருக்கு சவுத் சைடில் இருக்குது அப்படிங்கிறாங்க, சதர்ன் பேங்க் ஆஃப் துங்கபத்ராங்கிறாங்க. ஸோ என்னென்னு நேம் பண்ணால் விஜயநகரா அப்படின்னு சொல்கிறாங்க, சிட்டி ஆஃப் விக்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஹரிஹரா வாஸ் க்ரோன்ட் இன் 1336 AD. ஸோ ஹரிஹராவை எப்போ க்ரோன் பண்ணுறாங்க, 1336 ADயில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு வராரு. The Sangama dynasty ruled Vijayanagar for nearly 1.5 centuries. ஸோ சங்கமா டைனாசிட்டி வந்துட்டு இந்த விஜயநகரை எவ்வளோ வருஷம் ரூல் பண்ணுறாங்கன்னா 1.5 centuries வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. This was followed by Saluva dynasty which was in power only for a brief period. ஸோ சங்கமா டைனாசிட்டி முடிஞ்சு சாலுவா டைனாசிட்டி வருது. அங்கே அந்த சாலுவா டைனாசிட்டி வந்துட்டு ஒரு ப்ரீஃப் பீரியட் மட்டும்தான் அவங்களோட பவர் வந்துட்டு இருக்குது. The Tuluva dynasty then succeed as rulers. ஸோ சாலுவா டைனாசிட்டிக்கு அடுத்து தூளுவா டைனாசிட்டி வருது. கிருஷ்ணதேவராயா, the greatest ruler of Vijayanagar, belonged to this family. ஸோ இந்த தூளுவா டைனாசிட்டி சேர்ந்தவர் தான் வந்துட்டு கிருஷ்ணதேவராயா. எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும், கிருஷ்ணதேவராயர், தென்னாலிராமன். ஸோ விஜயநகர் எம்பையர் ரூலில் வந்துட்டு கிங்டத்தில் வந்துட்டு இந்த கிருஷ்ணதேவராயா தான் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்டான ரூலர். அவர் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்னா தூளுவா ஃபேமிலி, அதாவது தூளுவா டைனாசிட்டி சேர்ந்தவர். As empire expanded, kingdoms to the south such as Hoysalas and the Tamil region were also assimilated into the Vijayanagar. ஸோ வந்துட்டு அந்த எம்பையரை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஹொசலாஸ் அண்ட் தமிழ் ரீஜன் எல்லாமே வந்துட்டு இந்த விஜயநகர் கீழே வந்துடுது.
The rulers of Vijayanagar were almost continuously at war with Bahmani Sultanate as well as with religious based kingdoms of Kondavidu and Odisha. ஸோ இந்த ரூலர்ஸ், இந்த விஜயநகரோட ரூலர்ஸ் வந்து வார்லேயே தான் முக்கால்வாசி நேரம் இருப்பாங்க இந்த பாமினி கிங்டத்து கூட, பாமினி சுல்தானேட்ஸ் கூட. அதே மாதிரி அந்த கொண்டவிடு அண்ட் ஒரிசா அந்த 2 கிங்டம்ஸ் கூட வந்துட்டு வார்லேயே தான் இருந்தாங்க. Finally, the combined forces of 5 Deccani Sultanates defeated Vijayanagar in 1565 AD at the Battle of Talikota. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த டெக்கான் சுல்தானேட்ஸ் வந்துட்டு ஒன்று சேர்ந்து இந்த விஜயநகர் எம்பையரை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாங்க. எப்போன்னா 1565 ADயில் வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாங்கன்னா எந்த பேட்டில்னா பேட்டில் ஆஃப் டாலிகோட்டாவில். The Vijayanagar emperors then shifted their capital further south to Penkonda. ஸோ விஜயநகர் எம்பரர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க எங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய பென்கொண்டாங்கிறதுக்கு. அண்ட் eventually to சந்திரகிரி நியர் திருப்பதி. ஸோ அதே மாதிரி அவங்க கேபிட்டலை மறுபடியும் வந்துட்டு சந்திரகிரிக்கு மாற்றுறாங்க. அது எது பக்கத்தில் இருக்குன்னா திருப்பதி பக்கத்தில் இருக்குது. The empire finally withered away in the middle of the 17th century. ஸோ 17th centuryயோட மிடில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு விஜயநகர் அண்ட் சவுத் இந்தியா ஆஃப்டர் த சோலாஸ். ஸோ சோலாஸுக்கு அப்புறம் விஜயநகர் எம்பையரும் எப்படி வந்துட்டு இந்தியா வந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு முகல்ஸ் எப்படி வந்துட்டு முகல் ரூலர்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ இவங்க பீரியட் பார்த்திங்கன்னா 1526 1707 AD வரைக்கும் இவங்க பீரியட் தான். The Mughal Empire was founded by Babur in 1526 AD. ஸோ இந்த இந்தியாவில் வந்துட்டு இந்த முகல் எம்பையர் அப்படிங்கிறது வந்துட்டு யாருனால ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா பாபர் 1526 ADயில் பாபர் அப்படிங்கிற ஒரு கிங் தான் வந்துட்டு இந்த முகல் எம்பையரை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணார். After he defeated Ibrahim Lodi at Panipat. ஸோ இவர் எப்படி ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னா, அதாவது பானிபட்டை ரூல் பண்ண இப்ராஹிம் லாடியை டிஃபீட் பண்ணி இந்த பிளேஸை வந்துட்டு அவர் பிடிச்சார். The first 6 Mughal emperors are referred to as the Great Mughals. அதாவது இந்த முகல் எம்பையரில் ஃபஸ்ட்டு 6 முகல் எம்பையர்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா கிரேட் முகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவுரங்கசீப் வாஸ் த லாஸ்ட் ஆஃப் த கிரேட் முகல்ஸ். ஸோ அந்த 6 கிரேட் முகல்ஸில் லாஸ்ட் முகல்ஸ் யாருன்னா முகல் வந்துட்டு இந்த அவுரங்கசீப் தான். Akbar consolidated the Mughal Empire through conquest and through a policy of consolidation with religious based kingdoms of Rajasthan. ஸோ அக்பர் என்ன பண்ணுறாரு, இவரும் வந்துட்டு இந்த முகல் எம்பையர் தான் ஒருத்தர் தான் வந்து அக்பர். அவர் வந்துட்டு அந்த எம்பையரை வந்துட்டு நிறைய கன்சாலிடேட் பண்ணி ராஜஸ்தானில் நிறையா பார்ட்ஸை வந்துட்டு கான்கர் பண்ணுறாரு. The Mughal Empire began to disintegrate after Aurangzeb and continued to exist nominally till 1857 AD when the British finally ended the virtually non-existent empire. ஸோ இந்த முகல் எம்பையர் வந்துட்டு எப்போ டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்குதுன்னா அவுரங்கசீபோட இதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த முகல் எம்பையர் வந்துட்டு டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டிஸ்இன்டெகிரேட் ஆகி எவ்வளோ நாள் அவங்க இருந்தாங்க அப்படின்னா 1857 AD வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்த முகல் எம்பையரே இல்லை. A new power center rose in Maharashtra in the 17th century. ஸோ 17th centuryயில் வந்துட்டு மகாராஷ்டிராவில் ஒரு நியூ பவர் வருது. அந்த மராத்தாஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சிவாஜி seriously undermined the authority of Mughals in the Western India. ஸோ வந்துட்டு இந்த 17th century ஒரு பவர் வருது, அதான் வந்துட்டு மராத்தாஸ். அவங்க யாரோட அந்த மராத்தாவோட லீடர்ஷிப் யார், சிவாஜி. At its height, the empire stretched over most of the Indian subcontinent. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க ஹைட் எப்படி இருந்ததுன்னா இந்தியன் சப்கான்டினென்ட்டில் நிறையா பிளேசஸை வந்து அவங்க கான்கர் பண்ணுறாங்க. Only the southwestern region of Kerala and southern Tamil Nadu were not directly under Mughal rule. ஸோ முகல் ரூல்ஸில் வந்துட்டு சவுத் வெஸ்ட் ரீஜன், கேரளாவோட சவுத் வெஸ்ட் ரீஜனும் தமிழ்நாட்டோட சதர்ன் பார்ட் மட்டும்தான் வந்துட்டு முகல் ரூலுக்கு கீழே வரல அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு முகல் எம்பையர். ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸ் வராங்க. அதாவது இப்போ யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் டச் பீப்புள் எல்லாருமே வராங்க. அதான் சொல்கிறாங்க அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ். During the 15th century, the Europeans were preoccupied with trying to find a direct sea route to India by passing the overland route through the West Asia and the Mediterranean. ஸோ 15th centuryயில் வந்துட்டு இந்த யூரோப்பியன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கு ஒரு டைரக்டான சீ ரூட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எது வழியானா வெஸ்ட் ஏஷியா வழியாகவும் மெடிட்டேரியன் சீ வழியாகவும்.
The spice trade from India was controlled by Muslims up to Alexandria. ஸோ நம்ம இந்தியாவோட ஸ்பைஸ் ட்ரேடை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இந்த முஸ்லீம்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. By gaining direct access to the India, the Europeans could exercise more direct control over the spice trade and obtain the spices at more favorable prices. ஸோ வந்துட்டு இந்தியா கூட ஒரு டைரக்டான அசஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த யூரோப்பியன்ஸுக்கு என்ன தேவை, அதாவது ஸ்பைஸ் ட்ரேட் டைரெக்டாக அந்த ஸ்பைஸ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளால் இந்தியாவுக்குள்ளே போக முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க ஸ்பைஸ் ட்ரேட் மூலயமா வராங்க. அதே மாதிரி அந்த ஸ்பைசஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேவரபுளான ப்ரைஸஸில் வந்துட்டு அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. In 1498 AD, Vasco da Gama landed on the Kerala coast, having sailed around the Cape of Good Hope in South Africa. ஸோ 1498 ADயில் வந்துட்டு வாஸ்கோட காமா வந்துட்டு நம்ம கேரளா சைடில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜனுக்கு வராரு. எது வழியாக வராருனா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் மூலமா வராரு. Barely 5 years later, the Portuguese built their first fort at Cochin in 1503 AD. Goa was captured in 1510 AD and became the center of the Portuguese state in India. So 5 years வாஸ்கோ ட காமா வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொச்சினில் அவங்களுக்கு ஒரு ஃபோர்ட் கட்டுறாங்க 1503ல். ஸோ கோவாவே வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கிறாங்க 1510ல் அண்ட் பிகேம் த சென்டர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு போர்ச்சுகீஸ் ஸ்டேட்டை சென்டராக வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் நேவல் சுப்பீரியாரிட்டி, the Portuguese were able to conquer many ports from the East Africa up to Malacca and could not effectively control the maritime trade over the entire region. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நேவல் சுப்பீரியாரிட்டி மூலயமா இந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மெனி பார்ட்ஸை வந்துட்டு கான்கர் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களால அந்த என்டையர் ரீஜனையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதர் யூரோப்பியன் நேஷன் soon followed by the Portuguese, mostly notably the Dutch, English and the French. ஸோ போர்ச்சுகீஸ் யூரோப்பியன் நேஷனான போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம இந்தியாவுக்கு வருது. முக்கியமான கண்ட்ரி எதுனா டச், இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச், இவங்க 3 பேர் முக்கியம். The activities of the later were carried on the respective East India companies. ஸோ லேட்டர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறதையே வந்துட்டு நம்ம இந்தியாவில் கொண்டு வராங்க. While these were all private trading enterprises, they all had a strong political agenda. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட்டாக நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணாங்க. During the 17th century, when Mughal authority was still powerful, the European companies were able to trade in the Mughal Empire but could not have their own territorial base within the boundaries of the empire. So 17th centuryல வந்துட்டு அந்த முகல் அத்தாரிட்டி வந்து முகல் கிங் எம்பையர் வந்துட்டு இப்பவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அதனால் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முகல் எம்பையர் கூட ட்ரேடு வச்சுக்கிறாங்க. ஸோ ட்ரேடு மட்டும்தான் அவங்களால வைக்க முடிஞ்சதே தவிர அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஓன் டெரிட்டோரியல் பேஸை வந்துட்டு நம்ம இந்தியாவில் கொண்டு வர முடியல. In South India, however, political authority was fragmented and much less cohesive, and they had their own enclaves over which they exercised complete authority. So South India பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே இல்லை. நம்ம இதில் ஃப்ராக்மெண்ட் தனித்தனியாக போயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் என்க்ளேவ்ஸை வந்துட்டு சவுத் இந்தியாவில் கொண்டு வராங்க. The Dutch were in புலிக்காட். ஸோ டச் எங்கே இருக்காங்க, புலிக்காட்டில் இருக்காங்க, நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில். The English in மெட்ராஸில் இங்கிலீஷ் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் இருக்காங்க, அண்ட் டேனிஸ் அதாவது டச் பீப்புள் டேனிஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னா அதாவது ட்ராம்பகர் அதாவது தரங்கம்பாடி அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு யூரோப்பியன்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்க ட்ரேடை வந்துட்டு நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பிட்வீன் 1000 to 1700 AD. ஸோ இந்த 700 இயர்ஸில் இப்படி தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு யூரோப்பியன்ஸ் வந்தாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சோழா பீரியடில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ விஜயநகர் பீரியடில் எப்படி இருந்தது அண்டு சோழா பீரியடுக்கு அப்புறம் சவுத் இந்தியா எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு முகல் எம்பையர் எப்படி வந்தாங்க, எப்படி ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அட் லாஸ்ட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், எப்படி வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து எப்படி ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இம்பேக்ட் ஆன் பாலிட்டியோட இம்பேக்ட் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.